இன்று நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்கக்கூடிய மதராசி திரைப்படம் குறித்து தான் காணவிருக்கின்றோம். மதராசி திரைப்படத்தின் கிளிம்ப் வெளியாகி மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கின்றது. அதை குறித்து தான் இந்த காணொலி இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியதென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் தற்பொழுது நடிக்கக்கூடிய பல திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. நடிகர் சிவகார்த்திகேயன் இதற்கு முன்பு பல திரைப்படங்களை நடித்திருக்கின்றார். அந்த திரைப்படங்கள் வெற்றியும் கொடுத்திருக்கின்றன. அதே நேரத்தில் தற்பொழுது நடிக்கக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய திரைப்படங்களாகவும் உண்மைக்கு தகுந்தாற்போல் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பையும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பை கொடுத்திருக்கின்றது. அந்த வகையில் தற்பொழுது மதராசி திரைப்படமும் கூடுதல் பொறுப்புடைய திரைப்படமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மேலும் இதிலும் மிக முக்கிய கேரக்டரை எடுத்துதான் தன்னுடைய ஹீரோ ரோலில் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்து கொண்டிருக்கின்றார். மேலும் மதராசி என்ற திரைப்படத்தின் டைட்டிலே மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வரவேற்பை பெற்றிருக்கின்றன. மேலும் இந்த திரைப்படத்தை இயக்குவது ஏஆர் முருகதாஸ். ஏஆர் முருகதாஸை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு இயக்குனர். அவருடைய திரைப்படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகி தமிழ் திரைப்பட வரலாற்றில் ஓடி இருக்கின்றன. அந்த வகையில் தற்பொழுது ஏஆர் முருகதாஸ் இந்த திரைப்படம் மிகப்பெரிய சவால் நிறைந்த திரைப்படமாக அமையும் அவருக்கு என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் இதற்கு முன்பு எடுத்த திரைப்படங்கள் எல்லாம் பெரிய அளவிற்கு ஹிட்டாகாவிட்டாலும் ஏஆர் முருகதாஸ் என்பதற்கு தனி ஒரு சிக்னேச்சரே இருக்கின்றது. அந்த சிக்னேச்சரை இதில் செய்திருக்கின்றாரா, இந்த திரைப்படத்தில் அவர் செய்திருக்கின்றாரா என்பதுதான் இங்கே மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. அந்த வகையில் சிவகார்த்திகேயன் அவர்களை வைத்து எடுக்கக்கூடிய இந்த மதராசி திரைப்படமும் மிகப்பெரிய அளவிற்கு அவரையும் வெற்றியடையக்கூடிய ஒரு மனிதராக மாற்றும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இசை, பின்னணி இசையை பற்றி நான் கூற வேண்டியதில்லை. ஏனென்றால் அனிருத் அவர்கள் இந்த திரைப்படத்தின் இசை மற்றும் பின்னணி இசையை இசைத்திருக்கின்றார். மிகப்பெரிய அளவிற்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கல் இந்த திரைப்படத்தில் எதிர்பார்க்கலாம். மேலும் சிவகார்த்திகேயன் மேலும் அனிருத் இருவரும் இணைந்தாலே அந்த திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்போ இருக்கும். அந்த கேம்போவை இந்த திரைப்படத்தில் எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு நடிகராக வளர்ந்து கொண்டிருக்கின்றார், வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்பொழுதெல்லாம் திரைக்கதைகளை தேடி தேடி பார்த்து மிகச்சரியான திரைக்கதைகளை நடித்து கொண்டிருக்கின்றார் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள். அந்த வகையில் இந்த திரைப்படமும் ஏஆர்எம் அவர்களால் எடுக்கக்கூடிய திரைப்படமாக இருப்பதால் நிச்சயமாக ஆக்ஷனுக்கு பஞ்சம் இருக்காது. அந்த ஆக்ஷன் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு மிகப்பெரிய புதிதாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஏனென்றால் இதற்கு முன்பு நடித்த பல திரைப்படங்களில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் குறைவாக இருந்தாலும் ஒரு சில படங்களை தவிர்த்து பிற எல்லா திரைப்படங்களிலும் காமெடி கேரக்டர்கள் கலந்த திரைப்படமாக தான் இருந்திருக்கும். ஆனால் ஏஆர் முருகதாஸ் என்ற இயக்குனர் இயக்கக்கூடிய எல்லா திரைப்படத்திலும் ஒரு அரசியல் கலந்த ஒரு கூடுதல் பொறுப்பும் இருக்கும். அது இந்த திரைப்படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இருக்கின்றது. மேலும் அவருடைய நடிப்பு எந்த அளவிற்கு இயக்குனர் முருகதாஸ் அவர்களால் செதுக்கப்படுகின்றது என்பது படத்தை பார்த்த பிறகுதான் நம்மால் கூற முடியும். பார்க்கலாம் இந்த திரைப்படம் எந்த அளவிற்கு தமிழ் சினிமா உலகில் தமிழ் சினிமா ரசிகர்களை ரசிக வைக்கின்றது என்பது குறித்து. இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பது சிவகார்த்திகேயன், ருக்மணி, வசந்த், வித்யா, ஜம்வேல், பிஜு மேனன், சபீர், விக்ராந்த், டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி சுதீப் எல்மோன் போன்றவர்கள் இணைந்துதான் இந்த திரைப்படத்தை நடித்து எடுத்து இயக்கி இருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியை தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மேலும் இந்த திரைப்படத்தின் பாடல்கள் தமிழ்நாடு திரைப்பட உலகில் மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. எது எப்படி இருந்தாலும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு மிகச்சரியானதொரு கதைகளமாக இந்த திரைப்படம் இருக்கும். அவருடைய மைல்கல்லில் மேலும் ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதுபோன்ற புதியதொரு ட்ரெய்லர் மற்றும் ட்ரீசர் கிளிம் வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக காண வேண்டுமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.